வெங்காயத்தை வச்சு இந்த தாளிப்பு வடகத்தை செஞ்சு காட்ட போறேன். வருஷ கணக்கில் அப்படியே வச்சுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா தாளிப்பு வடகம் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தாளிப்பு வடகம்னு சொல்லலாம், வெங்காய வடகம்னு சொல்லலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு இந்த தாளிப்பு வடகத்தை செஞ்சு காட்ட போகிறேன். தாளிப்பு வடகெல்லாம் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே நான் இது செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுவும் நம்மளே செய்யும் போது அதுக்கு ஒரு தனி சுவை உண்டு. இந்த ரெசிபியை எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க, எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ஸோ எங்கள் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே முறையிலே செஞ்சு காட்ட போகிறேன். ஆனால் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் இந்த தாளிப்பு வடகம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெங்காய வடகம் செய்யறதுக்கு 1 கிலோ வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குங்க. அப்படி நல்லா க்ளீனாக உரிக்கணுங்கிறது கிடையாது. கீழேயும் மேலேயும் இருக்கிற காம்பை எடுத்துட்டா போதும். மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது, அதே மாதிரி பெருந்தோல், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக எடுத்துக்கணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெங்காய தோல் இருக்கும். ஸோ அந்த தோலோட தான் வெங்காய வடகம் போடுவாங்க. ஸோ நானும் கொஞ்சம் தோல் விட்டுட்டு தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அம்மா செஞ்சு கொடுக்குற அதே டேஸ்ட் வரும் நம்ம வெங்காய வடகத்துக்கு. இல்லை நான் நல்லா தான் க்ளீன் பண்ணுவேன்னா நீங்கள் நல்லாவும் க்ளீன் பண்ணிக்கலாம். வெங்காய வடகம்னாலே சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலனா நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த 1 கிலோ வெங்காயத்தையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. வெங்காய வடகத்துக்கு மீதி தேவையான பொருட்களும் இப்போ பார்த்தலாங்க. மஞ்சள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கை அளவில் பார்த்தீங்கன்னா அரை கைப்பிடி. மிளகு 50 கிராம், சீரகமும் 50 கிராம், விளக்கெண்ணெய் 50 ml எடுத்திருக்கேன், அதாவது கேஸ்டர் ஆயில். 50 கிராம் பெருங்காய பொடி. நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணா கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். இந்த பொருளை மட்டும் நான் லாஸ்ட்டாக என்னன்னு சொல்கிறேன். 2 கைப்பிடி கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. 1 கைப்பிடி கல்லுப்பு எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பும் 50 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 100 to 200 கிராம் போடலாம். பட் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ஏன்னா பூண்டு எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வடகம் நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டுனா இங்கே பாருங்கள், அப்படியே சின்னதாக இருக்கும். இதுதான் வாசனையாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நாட்டு பூண்டு கிடைக்கலனா நீங்கள் நார்மலாக என்ன பூண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை நான் தோலோடு தான் வச்சுருக்கேன். கீழேயும் மேலேயும் இருக்கிற முனையை கட் பண்ணிவிட்டு பெருந்தோலை எடுத்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். தோலோடு போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை நான் தோலை எடுத்துகிட்டு தான் போடுவோன்னாலும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ பூண்டு கூடி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் குறைஞ்சது பூண்டு 100 கிராமாவது இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். நான் எடுத்துருக்கிற பூண்டு அளவு 200 கிராம். அடுத்தது மெயினான ஒரு பொருள், அதாவது இந்த ரெசிபிக்கு இது வரைக்கும் நீங்கள் இப்படி யாருமே சொல்லி பார்த்துருக்க மாட்டீங்க, கறிக்கொட்டை. அதுதான் நான் நடுவில் வச்சுருக்கேன். இதுதான் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதில் என்ன சங்கீதா செய்ய போகிற அப்படின்னு தானே உங்களுக்கு டவுட்டு. ஆமாங்க, இதில் என்ன செய்ய போகிறேன்னு அந்த டைமுக்கு நான் சொல்கிறேன். அதாவது அடுப்பு எரிச்சிட்டு கறிக்கொட்டை வச்சுருப்பேன்ல, அதுதான் இது ஒரு துண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதோடையே 50 கிராம் கடுகும் 50 கிராம் வெந்தயமும் தேவைப்படுங்க. ஸோ இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ வெங்காய வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வெங்காயத்தை 1 பாதியுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி பாதி அளவு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, அப்படியே 1 பாதியமாக இருக்கணும். அப்படியே அங்கங்கே கட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாருங்க. அதாவது பல்ஸில் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது 1 பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 1 பாதியமாக இருக்கா, இந்த மாதிரி அரைச்சா போதும். இதில் அங்கங்கே ஒரு வெங்காயம் அப்படியே முழுசாக இருக்கும், அதை தனியாக எடுத்து பொறுக்கிட்டு அதையும் இதே மாதிரியே போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக விட்டிங்கன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணி பூரா வெளியே வந்துடும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. A few minutes later. எல்லா வெங்காயமே அரைச்சாச்சுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் அரைச்சா அதே மிக்சி ஜாரே எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து வச்ச பூண்டு உப்பு எடுத்துக்கோங்க, இந்த மிக்சி ஜார்லேயே போட்டுடலாம். இப்போ இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு எப்படி நம்ம இடித்து போடுவோம் அந்த மாதிரி அரைக்கணும். பல்ஸில் வச்சு அப்படியே ஒரு சுற்று 2 சுற்று விடுங்க. அப்போ தான் இது நைஸாக மையாது, அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி காட்டுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. உங்ககிட்ட உரல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உரல்லையும் இடிக்கலாம், அது இன்னும் நல்லா கரெக்டாக வரும். அதே மாதிரி கிரைண்டர் இருந்தால் நீங்கள் கிரைண்டர்லேயும் செய்யலாம். அதாவது அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கிரைண்டரில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், பூண்டும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. அரைச்சி பூண்டும் இதிலே போட்டுடலாங்க. நான் பூண்டு மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் இடிக்கல்ல இடித்து கூட போடலாம். மீதி தேவையான பொருட்களும் இதிலே போட்டுடலாங்க. எடுத்து வச்ச மஞ்சள் பொடி இதிலே போட்டுடலாம். உப்பும் போட்டுடலாம். உப்பு கல் உப்பு போடுங்க. அதே மாதிரி கல் உப்பு பொடி பண்ணிட்டு போடணுமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், அப்படியே கல் உப்பு போட்டாலே போதும். ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் இந்த உப்பை கரைச்சிடும். எடுத்து வச்ச மிளகும் இதிலே போட்டுடலாம். சீரகமும் இதிலே போட்டுடலாம். உளுத்தம்பருப்பும் இதிலே போட்டுடலாம். கடலைப்பருப்பும் இதிலே போட்டுடலாம். பெருங்காய பொடியும் இதிலே போட்டுடலாம். கருவேப்பிலையும் இதிலே போட்டுடலாங்க. கருவேப்பிலையை அப்படியே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு மரக்கரண்டி வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதாவது வெங்காயத்தை விட அதில் போடக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்கணும். மெயினாக பூண்டு அப்படியே ரஃப்பாக கலருங்க போதும். ஏன்னா இன்னும் இதில் நம்ம பொருட்கள்லாம் சேர்க்கணும். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி லேசாக கலந்து கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச 50 கிராம் கடுகும் இதிலே போட்டுடலாங்க. இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதாவது ஒவ்வொரு பொருளும் அவங்க ஒரு மாதிரி போடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் போடுறேன். கடுகு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. கடுகுலாம் நல்லா போட்டு கிளறினதுக்கப்புறம் எடுத்து வச்ச 50 கிராம் வெந்தயமும் இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இப்போது இதுலேயே எடுத்து வச்ச விளக்கெண்ணையும் ஊற்றிக்கலாங்க. எல்லா எண்ணெயும் ஊற்றாதீங்க, கொஞ்சமாக மீதி வைங்க. அது எப்போ விடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கை வச்சும் மிக்ஸ் பண்ணலாம், கரண்டியிலையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இனிமேல் வந்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ணுற டேஸ்ட்டு வேறு எதுலேயும் வராது. அதே மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால கெட்டு போயிடும்னு நினைக்காதீங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா அழுத்தி கொடுங்க. சுற்றி இருக்கிறதையும் இப்படி தொடச்சிடுங்க. இதை இப்படியே வச்சுடுங்க. அடுத்தது கறிக்கொட்டையை எடுத்துக்கோங்க. இதில் தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. வாங்க இப்போ இதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பணல் கொஞ்சம் கம்மியாக வச்சுடுங்க. எடுத்து வச்ச கறிக்கொட்டை இதிலே வச்சுடுங்க. இப்போ இந்த கறிக்கொட்டை நல்லா அப்படியே பிடிக்கணும். அதாவது இந்த கறிக்கொட்டை நல்லா நெருப்பாக வர வரைக்கும் சூடு பண்ணிக்கலாங்க. அடுப்பணலை அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி திருப்பி கொடுக்கணும். நான் கொஞ்சம் அடுப்பு மீடியமாக வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா நெருப்பு வர மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கிட்டா போதும். இது அப்படியே ஒரு கப்பில் வச்சிடலாம். இப்போ இது எடுத்து மிக்ஸ் பண்ண வெங்காயத்தில் வச்சிடணுங்க. வாங்க இப்போ அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கறிக்கொட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி இது உள்ள ஒரு சின்னதாக கிண்ணம் வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ள கறிக்கொட்டையை வச்சுடுங்க. அப்படியே இது கொஞ்சம் உள்ளே அழுத்தி கொடுத்துருங்க. சூடாக இருக்குது. இப்போ எடுத்து வச்ச எண்ணெய் இது மேலேயே கொஞ்சம் ஊற்றுங்க. அதாவது விளக்கெண்ணெய் கொஞ்சம் மீதி வச்சோம்ல, அதை இது மேலே ஊற்றுங்க. அப்படியே புகைச்சலாக வரும். சும்மா 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். இந்த புகைச்சல் அப்படியே வரட்டும். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அம்புட்டு தாங்க வேலை. இப்போ இதை அப்படியே ஓவர் நைட் வச்சிடணும். நான் வந்து இப்போ இதை நைட்டு 9 மணிக்கு பண்ணுறேன். இது அப்படியே இருக்கட்டும். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். The next day. கையை நல்லா ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போது இது கை வச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லா கொஞ்சம் கொழன்னு இருந்தது. இப்போ பாருங்கள் கட்டி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஈரம் இருக்குது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் அப்படியே தான் இருக்கும். இது வெயிலில் காய வைக்க தான் அந்த ஈரம் இழுத்துட்டு நல்லா ட்ரை ஆகும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இனிமேல் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை வெங்காயம் வடகம்னு சொல்லுவாங்க, தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் எது எப்படியோ இதை நீங்கள் எல்லோரும் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப இப்படி குட்டியாக பிடிச்சிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி சுருங்கி துளோண்டு வந்துடும். ஸோ மீடியம் சைஸ் எடுத்து பிடிச்சிங்கன்னா அப்போ சைஸு கரெக்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு நாள் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கொழன்னு இருக்கும். இதே நீங்கள் ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிடும். ஸோ அந்த டைம்லேயும் ஒரு வாட்டி இப்படி நம்ம பிடிச்சி கொடுக்கணும். அதாவது ஒரு நாள் கழிச்சிட்டும் திரும்ப ஒரு தடவை இறுக்கமாக எடுத்து பிடிக்கணும். நான் அதை அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைஸுக்கு பிடிச்சா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஈரம் இல்லாத ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாம் வச்சுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் அவங்க தான் செய்வாங்க, நமக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு செய்கிறதே கிடையாது. பட் நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போல்லாம் கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க. மாடியில் கொண்டு வந்து நல்லா காய வச்சாச்சு. இதை எத்தனை நாள் காய வைக்கணுங்கிற டைம்லாம் கிடையாது. உள்ள வரைக்கும் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா வெயிலில் காயிட்டும். நீங்கள் எப்படி உருண்டை சைஸ் பிடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய வைக்கணும். சின்னதாக இருந்தால் சீக்கிரமாக காஞ்சிடும், பெருசாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். இது இப்படியே காயிட்டுங்க. The next day. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காய வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. நான் இப்போ அப்படியே திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா அடியில் இருக்கிற பக்கம் அப்படியே காயாமல் இருக்கும். இப்படி திருப்பி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், லேசாக இப்படி உருண்டையை நல்லா பிடிச்சி தரணும். ஏன்னா ஷேப் மாறி இருக்கும். காய காய நம்ம நல்லா இப்படி பிடிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே திருப்பி வச்சுட்டு நான் அப்படியே ஒரு தடவை உருட்டி கொடுத்துட்றேன். பாருங்கள், இங்கெல்லாம் இன்னும் காயாமல் அப்படியே ஈரமாகவே இருக்குது. ஸோ நம்ம நல்லா காயிற வரைக்கும் டெய்லி இதே மாதிரியே திருப்பி திருப்பி வச்சு கொடுக்கணும். ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு நம்ம வீட்டில் எடுத்து வச்சுட்டு திரும்ப அடுத்த நாளும் இதே மாதிரியே காய வைக்கணும். இது காய காய இன்னும் கலர் மாறும். அதே மாதிரி இது வருஷ கணக்கு ஆகும்போதும் இன்னும் நல்லா அப்படியே பிளாக் கலராக ஆகும். எந்த அளவுக்கு வடகம் பழசாகுதோ அந்த அளவுக்கு ருசி கொடுக்கும். அந்த வடக வாசனை சூப்பராக அடிக்குது. இன்னும் கொஞ்சம் வெயில் இருக்குது. நான் போய் இப்போ வெயிலில் வச்சுட்டு வரேன். ஸோ இன்னும் நல்லா வெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம். அப்படியே நல்லா காயிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இன்னும் 3-4 டேஸ் நல்லா காயிற வரைக்கும் இதே மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெங்காய வடகம் நல்லா 5 நாள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த அளவுக்கு காயணும். கலர் பாருங்கள், முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆகிடும். இது இன்னும் நாள் படப்பட இன்னும் நல்லா கருப்பாயிடும். ஸோ எந்த அளவுக்கு பழசாகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எந்த சைஸ் இந்த உருண்டையை பிடிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காய வைக்கிற நாள் கூடி குறைச்சாகும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காய வச்சுக்கணும். அதாவது ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக காய வச்சிடணும். இப்படி உருண்டை பிடிச்சி தான் வைக்கணும்னு கூட கிடையாது. ஈவன் நீங்கள் நல்லா அப்படியே உதிர்த்தி விட்டு உதிரியாகவும் காய வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தாளிப்பு வடகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் நமக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோக்களில் இந்த வடகத்தை வச்சு எப்படி நம்ம ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் போட்ட அளவுகள். ஸோ நான் என்ன அளவு போட்டேனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, வெங்காயம் அரைக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் அரைச்சிடாதீங்க. அதாவது நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வந்துட்டு அப்புறம் தண்ணியாட்டம் ஆகிடும். ஸோ நான் சொன்ன பதத்துக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே சூப்பராக தாளிப்பு வடகம் செஞ்சிடலாங்க. இப்போ இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஒரு பீங்கா ஜாடியில் தாங்க வைக்க போகிறேன். ஸோ இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதில் வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் கண்ணாடி பாட்டிலையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே வச்சுக்கலாங்க. ஸோ இது நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வைக்கலாங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நிறையா வச்சுருக்கேன். இவ்வளோ நிறையா வைக்காதீங்க. நல்லா இது க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வைக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த தாளிப்பு வடகம் ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணலையோ அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.